1969 தொடக்கத்திலேயே அண்ணா காலமாகிவிட்டார். கலைஞர் எம்ஜிஆரை அடிக்கடி சந்திக்கிறார். கட்சியின் அடுத்த தலைவர் குறித்து இருவரும் விவாதிக்கின்றனர். தம்பி வா, தலைமையேற்க வா என்று அண்ணாவால் அன்போடு அழைக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் தன் ஆதரவாளர்களோடு தான் அடுத்த முதல்வர் என்ற நம்பிக்கையில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார். இச்சூழலில் எம்ஜிஆர் தன் சத்யா ஸ்டுடியோவில் கட்சியின் முக்கிய பிரமுகர்களை கூட்டி காங்கிரசின் செல்வாக்கு இன்னும் முற்றிலுமாக ஒடுக்கப்படவில்லை. இந்நிலையில் படித்தவரை விட காங்கிரஸை சமாளிக்கக்கூடியவரை கட்சிக்கும் ஆட்சிக்கும் பொறுப்பேற்பது நல்லது என்று சொல்லி அனைவரையும் கலைஞருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் சம்மதிக்க வைத்து கலைஞருக்கு பிடித்தமான வால்நட் கேக்கை அவர் டிரைவரை விட்டு வாங்கி வர சொல்லி அவர் வாயில் ஊட்டினார். 1969 கலைஞர் முதல்வரானதும் எம்ஜிஆர் நினைத்தபடி ஆட்சி நடக்கவில்லை. திமுகவினர் தறியிட்டு திரிகின்றனர். ஊழலும் வன்முறையும் எம்ஜிஆரை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவர் இதை எதிர்பார்க்கவில்லை. கலைஞரும் எதையும் கண்டிக்கவில்லை. உள்ளூர் தாதாக்கள் கட்சி பொறுப்பேற்று கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் ஆகின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. கலைஞரின் ஆட்சி அவர் நினைத்ததற்கு மாறாக இருப்பதை கண்ட எம்ஜிஆர் அவசரப்படாமல் அமைதியாக ஒரு காரியம் செய்கிறார். அப்போது தமிழ் திரையுலகின் உச்சத்தில் அவர் கொடிகட்டி பறக்கிறார். அவரிடம் ஜெயலலிதா முழு செல்வாக்கு பெற்றிருக்கிறார். ஆழம் பார்க்க நினைக்கும் போதெல்லாம் எம்ஜிஆர் அதை மற்றவர் காசில் பார்ப்பது கிடையாது. தன் பணத்தை போட்டு சொந்தமாக படம் எடுக்கிறார். அந்த படத்தில் ஒரு கொடுங்கோலனை காட்டுகிறார். தாயை தாய் நாடாகவும் அதை ஒரு கொடுங்கோலனின் அடிமைப்பிடியிலிருந்து மீட்பதாகவும் கதை உருவாக்கி படமாக எடுக்கிறார். அந்த படம் அடிமை பெண் என்ற பெயரில் வெளிவந்து வெற்றி விழா கொண்டாடியது. அடிமை பெண் படத்தில் அரசை எதிர்க்கும் பாடல் காட்சிகளை அமைக்கிறார். கொடுங்கோலனுக்கு எதிராக ஒரு கிளைமேக்ஸ் பாடல், உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது என்ற பாடல் ஹிட்டானது. படத்தின் நடுவில் கலைஞருக்கு நேரடி எச்சரிக்கை செய்வது போல ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே என்ற இந்த பாடலும் ஹிட்டானது. தன் செல்வாக்கு அவருக்கு தைரியத்தை அளித்தது. இந்த படத்தின் வெற்றி அவருடைய எண்ணத்துக்கு பச்சை கொடி காட்டினாலும் அவர் அவசரப்படவில்லை. இதனையடுத்து தான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்பதை அறிய நேரடியாக ஒரு படம் எடுத்து மக்களை நாடி பிடித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதிக செலவில்லாமல் அடிமை பெண் படம் போன்ற ஆடம்பரங்கள் இல்லாமல் 10 நாட்களில் விஜயா வாகினி முதலாளி நாகிரெட்டியிடம் சொல்லி அவரது தயாரிப்பில் நம் நாடு படத்தில் நடித்து முடிக்கிறார். அந்த படத்தின் வெற்றிதான் இவருக்கு அரசியலில் ஈடுபடலாம் என்ற முழு நம்பிக்கையை கொடுத்தது.